ரமதி ஹோம். நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ், ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஹனி வந்து பியூரான ஹனி, ஜவ்வாது பியூர் ஹனி, ஸ்ட்ரைட்டாக மலையிலேருந்தே எடுத்துன்னு வரப்பட்ட ஹனி தான் இது. வரப்போகிற காலங்களில் மட்டும் இல்லாமல் இப்போவும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு தான் நம்ம வந்து ஆசைப்பட்டுட்ருக்குறோம். இது போல் பியூரான ஹனி உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். அதை வந்து செக் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தோம்னா, சாதம் வந்து எப்பயுமே காலையிலே தான் வடிப்போம். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து அனுப்பணும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம சாயங்காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகுது. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து நல்லா நார்மலாக வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டு நம்ம வந்து அடியில் வந்து லைட்டாக தண்ணி தேங்கிடும். அது வந்து மேலோட்டமாக வந்து நமக்கு தெரியாது. அது வந்து சாதத்துக்கு அடியில் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ரொம்ப அதிகமாக வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த சாதத்தை வந்து கேஸ் மேலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா 3 மினிட்ஸ் வச்சாவே போதும். சாதத்தில் தண்ணி இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து வெயில் காலத்தில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து மாவு பிசையும் போது ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாக வர மாதிரி இருக்கும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சினா ஆற வச்ச பால், ரொம்ப ஆறிட வேணாம், கொஞ்சம் வெது வெதுப்பாக நம்ம கைக்கு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த பாலை வந்து ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு பிசையணும். தண்ணி வந்து அப்படியே ஊற்றக்கூடாது. ஊற்றினோம்னா தண்ணி வந்து அதிகமாகிடும். ஒரு இடத்துல கொஞ்சமாக தண்ணியை வந்து நல்லா தெளித்து நம்ம வந்து பிசைய ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம மாவு பிசையும் போது ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப குழன்னு இருந்துச்சுன்னா நம்ம பூரி வந்து சரியாகவே வராது. பூரிக்கு வந்து பதம் என்னென்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும் மாவு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வராது பூரி, கொஞ்சம் சப்பியாக தான் வரும். இது போல் பால் ஊற்றி பிசைஞ்சோம்னா சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். மாவு பிசைஞ்சிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ட்டு தேவையில்லை. அப்படி ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே அந்த மாவுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை வந்து நல்லா தடவிட்டு ஒரு துணி அப்படி இல்லைன்னா தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம நெயில் பாலிஷ் வைக்கும்போது சப்போஸ் கீழே ஊற்றிக்கிச்சுன்னா அப்படி இல்லைன்னா செவுத்தில் பட்டுடுச்சுன்னா நம்ம வந்து தண்ணி வச்சு தேய்ச்சாலும் போகாதது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம பாடிக்கு அடிப்பிக்கிற ஸ்ப்ரேயை வந்து லைட்டாக அந்த காஞ்சி போன நெயில் பாலிஷ் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்து அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் பேப்பரை வந்து வச்சு நல்லா தேய்ச்சாவே போதும். அது வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்ல. தேங்க்யூ.